தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்டிடிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். அந்த இன்டர்வியூல தேர்தல் ஆணையம் இந்த குறிப்பிட்ட ஆவணங்களை ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் மெஷின் ரீடபிள் மெட்டீரியலாக கொடுக்காம பல ஆவணங்களை ஆய்வே பண்ண முடியாம ஏன் இந்த தேர்தல் ஆணையம் மறைக்குது அப்படின்னு பல ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று நடத்தி கொண்டு பல தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் எவ்வளவு முறைகேடுகள் இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஆதாரப்பூர்வமான டேட்டாவோட என்டிடிவி இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார். ஏன் எதுக்காக பழனிவேல் தியாகராஜன் திடீர்னு இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார், அவர் இன்டர்வியூவில் என்னென்ன ஆதாரங்களை என்னென்ன ஆவணங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். தமிழ்நாட்டினுடைய அமைச்சரான திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்டிடிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியை முழுசா பாத்தீங்க அப்படின்னா பல அதிர்ச்சியான தகவல்கள் நமக்கு காத்திருக்கு. எப்பவுமே பிடிஆர் அவர்கள் பேட்டி கொடுத்தாலே அதுல எக்கச்சக்கமான டேட்டாஸ் இருக்கும். பாஜக மோடி அரசாங்கம், குறிப்பா நிர்மலா சீதாராமன், நிதியமைச்சகம் எல்லாருமே அவருடைய பேட்டியை கண்டு பயப்படுவாங்க. அவர் பேட்டி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேட்டி கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபயர் விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேட்டா இன்ஃபர்மேஷன் சோர்ஸோட பேசுவார் அவரு. அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த என்டிடிவி இன்டர்வியூலயும் அவர் பேசியிருக்கிறாரு. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இல்லையா, வாக்காளர் பட்டியல் திருத்தம், இதுல என்னென்ன குளறுபடிகள்லாம் நடக்குது, இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவும் எப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டு அம்பலப்படுத்தி கிளிகளும் கிழிச்சிருக்கிறாரு. முதல்ல பேசும்போதே அந்த ஆங்கர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி முதல் 3 நாள்லயே 78% அதிகமானவருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 6,41,15,000 பேர்த்துல 78%, 80% கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பேருக்கு நாங்க வந்து ஃபார்ம் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம், எல்லாத்துக்கும் எனுமரேஷன் ஃபார்ம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஏற்கனவே தகவல் வெளியிட்டு இருந்துச்சு. அந்த தகவல் குறித்து அவர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவர் வந்து அவர்கிட்ட இருந்த டேட்டாஸ் ரொம்ப தெளிவா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர் ஒரு எம்எல்ஏ மதுரையில, அவங்க கிரவுண்ட்ல கலெக்டர்ல இருந்து பிஎல்ஓல இருந்து யார் யார் எவ்வளவு ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சோர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து அவர் கொடுக்குறாரு. அவர் வெளிப்படையா என்ன சொல்றாரு அப்படின்னா, கலெக்டர் கிட்ட இருந்து நான் வாங்கின இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா 25% 27% ஃபார்ம் தான் அந்த 6.5 கோடி பேர்த்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவும் சொல்லக்கூடிய 80% ஃபார்ம், 78% ஃபார்ம் கொடுத்தது அப்படிங்கிறது முற்றிலுமான ஒரு பொய். அது இதை விட இன்னொரு அதிர்ச்சி அவர் தூக்கி போடுறாரு. பார்ட்டி சார்பா இப்போ வந்து பிஎல்ஓ ஆபீசர்ஸ் தான் அந்த ஃபார்மை கொடுத்துட்டு இருக்காங்க. கூட பாத்தீங்க அப்படின்னா திமுக கட்சி சார்ந்த பிஎல்ஏ 2, அதாவது கட்சியினுடைய தேர்தல் முகவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த முகவர்களும் சேர்ந்துதான் அவங்களோட அந்த ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, போவாங்க வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணா செய்வாங்க. சோ அப்ப முகவர்கள் நேரடியாக ஃபார்மை இஷ்யூ பண்ண முடியாது, பிஎல்ஓஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. பட் ஆனா அதை செக் பண்றது, வெரிஃபை பண்றது, சிக்கல்கள் வந்தா பாத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்தந்த கட்சியை சார்ந்த பிஎல்ஏ 2 முகவர்கள் வந்து பார்ப்பாங்க. அந்த முகவர்கள்ட்ட இதுவரைக்கும் மதுரையில அவருடைய எம்எல்ஏ தொகுதிக்குள்ள எவ்வளவு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு செக் பண்ணும்போது 10% ஃபார்ம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் 3 நாள் 4 நாள்ல 10% ஃபார்ம் தான் ரியலாவே மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. 100க்கு 10 பேர் தான் போய் சேர்ந்திருக்கு. ஆனா இவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்கன்னா 100க்கு 80 பேர்த்திட்ட நாங்க கொண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டா கொடுத்திருக்கு. சோ அதை ஒட்டுமொத்தமாக முறியடிக்கிறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கட்டத்துக்கு மேல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய மதுரை சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய பூத் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பூத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு பூத் வைஸாவும் சில பூத்தை வந்து வெரிஃபை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு எம்எல்ஏ, அவருக்கு கீழே வந்து தேர்தல் முகவர்கள் இருக்காங்க, பிஎல்ஓஸ் அவங்க தொகுதியில வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம நேரடியா கலெக்டர் வந்து அந்த தொகுதியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து அவர்கிட்ட சொல்லிதான் ஆகணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ இவர் என்ன பண்றாரு, பூத் வைஸா உள்ள பூந்து என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் டேட்டாஸ் எடுங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒரு பூத்துல வந்து 1143 ஓட்டு இருக்கு, அதுல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 300 பேருக்கு தான் ஃபார்ம் போயிருக்கு. இன்னொரு பூத்துல 1099 பேர், அதுல வெறும் 600 பேருக்கு தான் போயிருக்கு. இன்னொரு பூத்துல 1210, அதுல வெறும் 260 பேருக்கு தான் போயிருக்கு. இன்னொரு பூத்துல 1277, அங்க வெறும் 250 பேர் தான் போயிருக்கு. ஒட்டுமொத்தமாக அவர் தொகுதி அவர் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணும்போது 10% தான் போயிருக்கு அப்படின்னு எக்ஸாக்டா கட்சிக்காரங்க சொல்றாங்க. கலெக்டர் சைடு, பிஎல்ஓ சைடு, டிஸ்ட்ரிக்ட் தேர்தல் ஆணையர்கள் சைடு பாத்தீங்க அப்படின்னா 25% போயிருக்கலாம். இதை தாண்டி 1% கூட இந்த ஃபார்ம் இது வரைக்கும் போய் சேரல அப்படிங்கறத தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்டிடிவி இன்டர்வியூல மிக மிக தெளிவா சொல்றாரு. அப்ப இதுல நமக்கு வரக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எதன் அடிப்படையில இவங்க 80% ஆட்களுக்கு வந்து நாங்க வந்து ஃபார்ம் கொடுத்துட்டோம், அவங்க எல்லாருமே ஃபார்மை ஃபில்அப் பண்ணி திருப்பி கொடுத்தா அந்த ஃபார்மை வந்து ஆப்ல அப்லோட் பண்றதுதான் எங்களுடைய வேலை அப்படிங்கிற இடத்துல அவங்க நிக்கிறாங்க. ஏன் ஃபார்மே கொடுக்காம ஃபார்ம் கொடுத்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இவங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. இதை கூட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, மையத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க அந்த ஃபார்ம் 6 கோடி பேர்த்துக்கான ஃபார்ம் இருக்குல்ல, 6.5 கோடி பேர்த்துக்கான ஃபார்ம், அந்த ஃபார்மை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலெக்டருக்கு அனுப்புவாங்க. கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அனுப்புவாங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா
டிஓக்கு போய் அது மட்டும் இல்லாம நேரடியா பிஎல்ஓ கைக்கு போகுது. இந்த ப்ராசஸ் நடக்குது பாத்தீங்களா, தேர்தல் ஆணையர் டு பிஎல்ஓ, இந்த ப்ராசஸ்ல 78% ஃபார்ம் 80% ஃபார்ம் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த கணக்கை சொல்லி இது வரைக்கும் நாங்க 80% ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மையத்துல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. நோக்கமே என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு ஃபார்ம் கொடுக்கறது தான். யாரெல்லாம் வாக்காளர்களோ அந்த வாக்காளர்கள்ட்ட அந்த ஃபார்மை கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணி சரிபார்த்து உரிய ஆவணங்களை வாங்கி அட்டாச் பண்ணி அவங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி கொடுத்து அது மட்டும் இல்லாம ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் அதையும் அவங்க கையில கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சதாக சொல்லணும். இவங்க அதெல்லாம் பண்ணல. மக்கள்கிட்ட போல ஃபார்மை வாங்கல, ஃபில்அப் பண்ணல, அவங்களுக்கு டூப்ளிகேட் கொடுக்கல, அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. நேரடியா கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து பிஎல்ஓக்கு வந்துட்டாலே போதும், ஃபார்ம் கொடுத்த மாதிரி கன்சிடர் பண்ணி டேட்டாவை காமிச்சு நாங்க 80% கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இதனால மக்கள்கிட்ட மிகப்பெரிய பேனிக் ஆயிருக்கு. எப்பா எனக்கெல்லாம் வரவே இல்லப்பா, வராமே எப்படிப்பா நீங்க 80% கொடுத்தீங்க அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம கொடுத்தவங்க அதை ஃபில்அப் பண்ண தெரியாம கஷ்டப்படுறாங்க. சோ இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் கொடுத்த டேட்டால ஏன் இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறதா முக்கியமானது. இதுல இன்னொரு விஷயத்தை வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படையா என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய பிஎல்ஓஸ் போய் மக்களை பார்த்து சந்திச்சு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு போதிய நாலேஜ் அந்த ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிறாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் கடந்த அக்டோபர் 28 தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடத்த போறதாக அறிவிச்சாங்க. இந்த 29 இருந்து இந்த மாசம் நவம்பர் 3 இந்த இடைப்பட்ட ஒரு வார காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்க போறோம்னு இந்த தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. பிஎல்ஓஸ் ஒரு 68,400 பேர் இருக்கிறாங்க. அது இல்லாம டிஇஓ இருக்காங்க, எலெக்ஷன் ஆபீசர்ஸ் இருக்காங்க, எல்லாம் சேர்த்து ஒரு 65,000-66,000 பேர் இருப்பாங்க. இது இல்லாம கட்சி பிரமுகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2,11,000 பேர் இருக்காங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 3 லட்சம் பேருக்கு. இந்த 3 லட்சம் பேருக்கு 4 நாள் 5 நாள்ல நீங்க எப்படி ட்ரைனிங் கொடுத்தீங்க? அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நீங்க யாரை பயன்படுத்தினீங்க? ஒரு 10 பேர் 20 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா ஒரு ஆள் வேணும். ஒரு 50 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒரு ஆள் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 லட்சம் பேருக்கு நீங்க எப்படி ட்ரைனிங் கொடுத்தீங்க? அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நீங்க யாரை பயன்படுத்தினீங்க? எந்த மேனுவலை பயன்படுத்தினீங்க? என்ன மெட்டீரியலை பயன்படுத்தினீங்க? இந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இதுக்கு பதிலே கிடையாது தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து. இன்னும் வெளிப்படையா ஒரு சில விஷயத்தை அவர் கேட்கிறார். அதாவது வந்து இன்னைக்கு பிஎல்ஓஸ்னு அரசாங்கத்தால ட்ரெயின் பண்ணப்பட்டு மக்கள்கிட்ட அனுப்பப்பட்ட ஆட்கள் ஏற்கனவே ஒரு வேலையில முழு நேர ஊழியரா இருக்காங்க. அது அங்கன்வாடியிலயா இருக்கட்டும், இல்ல பள்ளிக்கூடத்திலயா இருக்கட்டும், முனிசிபாலிட்டியில இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஏற்கனவே ஒரு முழு நேர ஊழியர்கள். அவங்களோட வேலையை வேற யாரும் பார்க்க போறது கிடையாது. அவங்க அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து திரும்ப அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படி சொல்றாங்களே, அவங்களுக்கு எதுக்காக இவ்வளவு பிரஷர் கொடுக்கப்படுதுங்கிற கேள்வியையும் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கேட்கிறாரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கேரளால ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம ஒருத்தவங்க நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. கேரளால ஒரு மிகப்பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18,000க்கும் அதிகமான வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணியாளர்களால எஸ்ஐஆர் பண்ண முடியும்னு சொல்லி ஜாக்டோஜியோ சார்பாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஊழியர்களால அவங்க வேலையை பார்க்க முடியாம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒரே மாசத்துக்குள்ள 30 நாட்களுக்குள்ள 6.5 கோடி பேருக்கு போய் இவங்க எல்லாம் சந்திச்சு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எல்லா வேலையும் முடிக்கணும் நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னா சொல்லாதீங்க. எங்கனால அந்த வேலையை அவ்வளவு முழுசா செய்ய முடியாது அப்படிங்கிறதான் சொல்றாங்க. கால நேரத்தை எடுத்துங்க, பொறுமையா செய்யலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அதைத்தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படையா சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓஸுக்கு போதிய நாலேஜ் அந்த இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு போதிய நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு மேல வேலையை முடிச்சுட்டு வந்து கிராமமா போய் பஞ்சாயத்தா உட்காந்து, கார்பரேஷன்ல உட்காந்து, வார்டா போய் உட்காந்து எப்படி அவங்களால ஃபில்அப் பண்ணி இந்த ஃபார்மை வாங்கி ஒப்படைச்சு அதுக்கு பிறகு அதை கம்ப்யூட்டர் அப்லோட் பண்ண முடியும். சோ அப்ப இது எந்த ஒரு விதமான முன் யோசனையுமே இல்லாம வேற ஏதோ ஒரு அஜெண்டாவுக்காக இந்த வேலையை இவங்க செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்விதான் எழுந்திருக்கு. இதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பழனிவேல் தியாகராஜன் அவரோட பேட்டியில சொல்றாரு. கடந்த காலங்களில் தேர்தல் நடக்கும்போது, குறிப்பா ஆர்கே நகர் தேர்தல் நடக்கும்போதே பாத்தீங்க அப்படின்னா அங்க நிறைய போலி வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையத்தின் கூடாக பல ரிக்வெஸ்ட்கள் முன்வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 36,000க்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டதாக வந்து சொல்றாங்க. சரி, ஓகே, ரைட்டு, இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நேரடியாகவே ஈடுபட்டு ஆர்கே நகர் தொகுதியில் நடந்த முறைகேடுகள் குறித்து அவர் வந்து பேசியிருக்காரு. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது மாதிரியான பஞ்சாயத்துக்கள் எப்படி ஓட்டு திடீர்னு அதிகமாகும், ஓட்டு திடீர்னு குறையும், இந்த குளறுபடிகள்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா ஃபார்ம் 17, ஃபார்ம் 20 இதனுடைய வெரிஃபிகேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு தேர்தல் உண்மையிலேயே நேர்மையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பூத்தில் இருக்கேன்னா என் பூத்துல வந்து ஒரு 1000 பேர் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு தேர்தல் நடக்கிற அன்னைக்கு ஒரு 1000 பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஓட்டு போட்டு முடிச்சோடனே இந்த பூத்துல 1000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபார்ம் 17ல அந்த கடைசி நாள்ல ஃபில்அப் பண்ணி மொத்தமா கொடுப்பாங்க. பிற்பாடு வாக்கு எண்ணப்படும் பாத்தீங்களா? அப்படி எண்ணப்படும் போதும் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, திமுகவுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, அதிமுகவுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, பாஜகவுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, நோட்டா எவ்வளவு, செல்லாத ஓட்டு எவ்வளவு, அது மட்டும் இல்லாம போஸ்டல் ஓட்டு எவ்வளவு, எல்லாத்தையும் சரி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபைனலைஸ் பண்ணும்போது 1000 ஓட்டு வரணும். வந்தா தான் தேர்தல் சரியா நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபார்ம் 20ல ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபார்ம் 17 அப்படிங்கிறது போட்டன்னைக்கு இருந்த ஓட்டு, ஃபார்ம் 20 அப்படிங்கிறது அதை திறந்து என்ன நினைக்கக்கூடிய ஓட்டு. இதுல நிறைய மிஸ்மேட்ச் இருக்கு அப்படிங்கிறது தான்
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்ல வர்றாங்க. 1000 பேர் ஓட்டு போட்டான்னு காமிக்கிறாங்க, எண்ணும்போது 1500 பேரா இருக்கு. 200 ஓட்டு எப்படி வந்துச்சு? ஸோ 1000 பேர் ஓட்டு போடுறேன்னு காமிக்கிறாங்க, எண்ணும்போது பார்த்தா 600 ஓட்டு தான் இருக்கு, 400 ஓட்டு காணோம். ஸோ இந்த டிஃபரன்சஸ், குளறுபடிகள் எல்லாமே மேனுவலா பல சிக்கல்கள் ஏற்படுது. இந்த சிக்கல்களை தான் நாங்க கடந்த காலங்களில் கேள்வியா கேட்டோம். ஆனா தேர்தல் ஆணையம் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபார்ம் 17, ஃபார்ம் 20 கொடுக்க மறுக்கிறாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான வேலையை இந்த தேர்தல் ஆணையம் செய்யறாங்க. அது மிகப்பெரிய ஃப்ராட் அப்படின்னு அவர் வந்து வெளிப்படையா சொல்றாரு. ஒன்னு நீங்க இன்னெஃபிஷியன்ட்டா இருக்கணும், இல்ல நீங்க பண்றது மால் பிராக்டிஸா இருக்கணும், தப்பா இருக்கணும். இந்த ரெண்டை தான் அவர் திரும்ப திரும்ப முன்வைக்கிறார். தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் அடையாள அட்டை பட்டியல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டியலை கொடுங்க, நாங்க வந்து மெஷின் ரீடபிளாக சாஃப்ட்வேர்ல போட்டு எதெல்லாம் டபுள் என்ட்ரி ஆயிருக்கு, ட்ரிபிள் என்ட்ரி ஆயிருக்கு, ஒரே அட்ரஸ்ல 50 பேர் 100 பேர் எப்படி இருக்கிறான், ஒரே போட்டோ வச்சுக்கிட்டு 4-5 பேருக்கு இப்படி வாக்கு வருது, இது எல்லாத்தையும் நாங்க கிராஸ் வெரிஃபை பண்ணி ஒண்ணு இல்லாம நாங்க பண்ணிடுறோம், கொடுங்கன்னு யாரு கேட்கறா? கட்சி சார்பான ஆட்கள் கேட்கறாங்க. இப்ப நான் வந்து ஒரு கட்சியில் இருக்கேன், ஒரு BLA 2 இருக்கேன் அப்படின்னா, என் கையில ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, என் பூத் இருக்கக்கூடிய 1000 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டு எங்க ஊர்ல ஒரே அட்ரஸ்ல 50 பேர் இருந்தா உடனே கண்டுபிடிச்சிடலாம். சோ ஒரு முகம், அதாவது ஒரு போட்டோ வச்சுட்டு 5 பேருக்கு ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா உடனே காலி பண்ணிடலாம். ஒரே பேர்ல 3 பேருக்கு ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா யாராருன்னு பார்த்து வெரிஃபை பண்ணி கிளியர் பண்ணலாம். சோ இத மெஷின் ரீடபிள் மெட்டீரியலாக தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அதாவது எக்ஸல் சீட்ல கொடுப்பாங்க, அதை அப்படியே சாஃப்ட்வேர்ல போட்டு கம்பேரிட்டிவ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, எக்ஸல் சீட்ல கொடுக்கிறது கிடையாது, PDF கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி PDF கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே ரைட், PDF தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி PDF டு எக்ஸலா கூட கன்வெர்ட் பண்ணாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் இவங்க என்ன PDF கொடுத்து எக்ஸலா கன்வெர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க என்ன பண்றாங்க, தேர்தல் ஆணையம் அந்த எக்ஸல் சீட்டை பிரிண்ட் போட்டு அந்த பிரிண்ட போட்டோ எடுத்து, அதாவது ஸ்கேன் பண்ணி அதை PDF கொடுக்குறாங்க. சோ அப்போ தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய டேட்டாவை எந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தியும் அனலைஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவா இருக்கு. இதை ஏன் நீங்க செய்றீங்க? அப்ப இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ்ல நம்பகத்தன்மை இல்ல, அதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு ராகுல் காந்தி பல முயற்சிகள் பண்றாரு. அந்த ராகுல் காந்தி தான் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, ஆள் உயரத்துக்கு 6 அடி 7 அடி வரைக்கும் நான் வந்து ஜெராக்ஸ் போட்டு உட்கார்ந்து கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு, நீங்க எக்ஸல்ல கொடுங்க, மெஷின் ரீடபிளா கொடுங்க, நாங்க கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணிக்குவோம்னு சொன்னா தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடி ஒளிறாங்க. அப்ப இதைத்தான் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படையா கேட்கிறார். ஏன் நீங்க ஃபார்ம் 17, ஃபார்ம் 20 கொடுக்க மறுக்கிறீங்க? ஏன் நீங்க மெஷின் ரீடபிள் மெட்டீரியலா கொடுக்க மறுக்கிறீங்க? ஒன்னும் நீங்க இன்னெஃபிஷியன்ட்டா இருக்கணும், இல்ல நீங்க தப்பு பண்ணணும். இந்த ரெண்டத்தான் அவர் ரொம்ப 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 தெளிவா சொல்ல வர்றாரு. ஒட்டுமொத்தமாக அந்த NDTV இன்டர்வியூ எடுத்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் இந்த SIR என்கின்ற பெயரில் பல குளறுபடிகளை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வெளிப்படையா சொல்றாரு, SIR நாங்க வேண்டாம்னு சொல்லல, செத்து இருந்தா அவங்க பேரை நீக்குங்க, புதுசா பிறந்து 18 வயசு தாண்டி இருந்தா ஓட்டு கொடுங்க, என்ட்ரி கொண்டு வாங்க, தப்பே கிடையாது. டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரியா இருந்தா நீங்க வந்து டெலிட் பண்ணுங்க. இது எல்லா வேலையும் செய்யறதுக்காக தான் இந்த ரிவிஷன். ஆனா இதை ஏன் இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன்ல செய்றீங்க? செய்யவே முடியாது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கும்போது எதுக்காக இவ்வளவு வேகமா செஞ்சு தேர்தல் உள்நோக்கத்தோடு சில வேலைகளை செய்றீங்களான்னு கேட்கிறாரு. 6 மாசம் செய்யலாம், 1 வருஷம் செய்வோம், பொறுமையா உட்கார்ந்து செய்வோம், இவ்வளவு வேகமா செய்யறதுக்கான காரணம் என்ன? அப்ப மோடி அரசாங்கத்திற்கு வேறு ஒரு அஜெண்டா இருக்கு அப்படிங்கறத தான் அவருடைய இன்டர்வியூல நம்ம புரிஞ்சுக்கிறோம்.